கிட்டத்தட்ட 12 மாடி இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தோட கட்டுமான பணியில் ஈடுபட்டு இருந்த ஒரு நபர் வந்து மேலே இருந்து கீழே விழுந்து இடையில வந்து ஒரு சேஃப்டி நெட்டில் தொங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவர் வந்து உயரமான இடத்துல பணி செய்யும் பொழுது தன்னோட உடம்புல வந்து சேஃப்டி பெல்ட்டை போட்டிருக்கிறாரு. ஆனால் சேஃப்டி பெல்ட் ஹூக்கு வந்து பண்ண இடம் சரியாக இருந்த மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா இவர் வந்து கால் தவறிக்கு மேலேருந்து கீழே விழும் பொழுது அந்த சேஃப்டி பெல்ட்டு எந்த இடத்துல மாட்டியிருந்தாரோ அது டேமேஜ் ஆகி அந்த சேஃப்டி பெல்ட்டோட ஹூக்கும் டேமேஜ் ஆகி மேலேருந்து கீழே விழுந்திருக்கிறாரு. விழும் பொழுது இடையில கெட்டப்பட்டிருக்கிற சேஃப்டி நெட்டில் வந்து அவர் விழுந்திருக்கிறாரு. சேஃப்டி நெட்டில் விழுந்து அந்த சேஃப்டி நெட்டில் ஸ்லைட் ஆகிக்கிட்டே அந்த பில்டிங்குக்கும் சேஃப்டி நெட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் வழி அவர் கீழே விழுந்துட்டார். கீழே விழும் பொழுது அவருடைய சேஃப்டி பெல்ட்டோட ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேமேஜ்டு சேஃப்டி பெல்ட் ஹூக் வந்து அந்த சேஃப்டி நெட்டில் மாட்டிக்கிட்டதுனால அவர் வந்து உயரத்தில் தொங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன ஒரு நல்ல நேரம் பார்த்தீங்களா, அவருக்கு சேஃப்டி பெல்ட்டோட ஹூக் வந்து சேஃப்டி நெட்டில் மாட்டிட்டு அவர் தொங்கிட்டு இருக்கிறார். உடனே அவர் கூட வேலை செஞ்சவங்க டவர் கிரெயினில் ஒரு காங்கிரீட் பக்கெட்டை தூக்கி அவரை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அவர் வந்து கஷ்டப்பட்டு அந்த பக்கெட்டை பிடிச்சிட்டு ரொம்ப நேரமாக தொங்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பக்கெட்டுக்குள்ளே மெதுவாக இறங்கி உள்ள போகிறத நம்ம பார்க்குறோம். நல்ல வேலையாக அவருக்கு பெரிய அளவில் எந்த ஒரு காயமும் ஏற்படலை, அவர் உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படலை. அவரை பத்திரமா காப்பாற்றி தரைக்கு மீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு வகையில் சேஃப்டி பெல்ட் அவரை காப்பாற்றிச்சின்னு சொன்னால் கூட இன்னொரு வகையில் எப்பொழுதுமே நம்ம வந்து மேலேருந்து கீழே விழும் பொழுது அந்த சேஃப்டி பெல்ட் ஹூக்கில் மேலேயே தொங்கிட்டு இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி இடையில வந்து எப்பொழுதும் நமக்கு லக் வந்து நம்மளுக்கு காப்பாற்றும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் சேஃப்டி பெல்ட்டை உபயோகப்படுத்த முன்னாடி அந்த பெல்ட் நல்ல கண்டிஷனாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதை உடம்புல போட்டுட்டு சேஃப்டி பெல்ட்டில் 2 ஹூக் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து ரெண்டையுமே வந்து தனித்தனி இடத்துல ஆங்கரேஜ் பண்ணணும். சப்போஸ் ஒரு இடத்துல உள்ள ஆங்கரேஜ் பண்ண இடம் வந்து உடஞ்சி போச்சுன்னா கூட இன்னொரு ஹூக் இருக்கிற இடத்துல அது வந்து நம்ம தொங்கிக்க முடியும். ரெண்டாவது வந்து இவர் போட்டிருக்கிற சேஃப்டி பெல்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு பெரிய முடிச்சு போட்டிருக்கிறார். எப்பொழுதுமே சேஃப்டி பெல்ட்டில் இருக்கக்கூடிய 2 ரோப்பும் தனித்தனியாக தான் இருக்கணும். அதில் வந்து முடிச்சு போடக்கூடாது. முடிச்சு போட்டோம் அப்படின்னா டபுள் லேனியார்டு வந்து சிங்கிள் லேனியார்டாக மாறிடும். அப்போ வந்து நம்ம 2 ஹூக்கையும் ஒரே இடத்துல போடக்கூடிய நிர்பந்தத்துக்கு ஆயிரும். அதனால் எப்பொழுதுமே வந்து சேஃப்டி பெல்ட்டை டபுளாக போடுறது ரொம்ப நல்லது. மூணாவது வந்து சேஃப்டி பெல்ட்டை ஆங்கரேஜ் பண்ணுற இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படி சொல்லி பார்க்கணும். கிட்டத்தட்ட நம்ம மேலேருந்து கீழே விழுறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 200 கிலோ அப்படின்னா 450லேருந்து 500 கிலோ வரைக்கும் இம்பேக்ட் லோடு வரும். அந்த இம்பேக்ட் லோடை தாங்கக்கூடிய சக்தி நம்ம ஹூக் போடுற இடத்துல இருக்குதா அப்படி சொல்லி என்ஷூர் பண்ணணும். இந்த மாதிரி பொதுவாக கட்டிடத்தோட கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்யும்போது சேஃப்டி பெல்ட்டோட ஹூக்கை எதில் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய ராட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டீல் ராடு, அதில் சில நேரம் போடுவாங்க. சில நேரங்களில் ஷட்டரிங் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய டயராய்டில் போடுவாங்க. இல்லை சில நேரத்தில் ப்ரோப் ஜாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஷட்டரிங் போர்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்களா ஜாக்கு, அதில் போடுவாங்க. இந்த மாதிரியான இடங்களில் கண்டிப்பாக நம்ம போடக்கூடாது. அது எப்போ வேணும்னாலும் நம்ம கீழே விழும் பொழுது நம்ம லோடை தாங்கக்கூடிய சக்தி இல்லாததாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க எப்பொழுதுமே வந்து 10 mm அளவுள்ள ஒயர் ரோப்பை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ப்ராப்பராக கெட்டி அதில் தான் சேஃப்டி பெல்ட் ஹூக் போடணும். ஷட்டரிங் போர்ட்லேயோ ஜாக்லேயோ இல்லை ஸ்டீல் ராட்லேயோ இல்லை வேறு எந்த விதமான நம்மளுடைய லோடை தாங்கக்கூடிய சக்தி இல்லாத பொருளையோ வந்து சேஃப்டி பெல்ட்டை நம்ம போடக்கூடாது. அடுத்து வந்து சேஃப்டி நெட்டை மாட்டும் பொழுது நம்ம எப்பொழுதுமே வந்து இடையில கேப் இல்லாத மாதிரி மாட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா பில்டிங்குக்கும் வெளியே சேஃப்டி நெட்டுக்கும் நடுவில் கேப் இருக்குது.